இந்தியா மற்றும் சீனா இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் இந்திய எல்லையில் சீனா 60 கிலோமீட்டர் வரை ஆக்கிரமித்துள்ளது. இதன் மூலம் இந்திய எல்லையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவால் இந்தியாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள்: கல்வான் பள்ளத்தாக்கு, பாங்காங் ஏரி, கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ், டெப்சாங், தெம்சோக் போன்ற பகுதிகள் இந்த எல்லை பிரச்சினையில் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்குப் பிறகு இரு நாடுகளும் பெருமளவில் இராணுவத்தை குவித்தன. இதன் விளைவாக சில பகுதிகளில் இரு தரப்பினரின் ரோந்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பாடுகள் ஏற்பட்டன. இதற்கிடையில் 2024 அக்டோபர் 21ஆம் தேதி இந்தியாவும் சீனாவும் டெப்சாங் மற்றும் டெம்சோக் பகுதிகளில் ரோந்து தொடர்பான ஏற்பாடுகளில் உடன்பாடு ஏற்பட்டன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2020ஆம் ஆண்டில் உருவான ஃபிரிக்ஷன் டிஸ்எங்கேஜ்மெண்ட் மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நீண்ட காலமாக இருந்த நடைமுறைகளின்படி ரோந்து நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இந்திய எல்லை பிரச்சினை சம்பந்தமாக சீனாவிடம் இந்தியா முழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதுவே பாகிஸ்தான் இந்திய எல்லையை ஆக்கிரமித்தால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்திருக்கும் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.